ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கு வெண்டைக்காவே பிடிக்க மாட்டேங்குதா? வெண்டைக்காய் வச்சா ஒதுக்கி வைக்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. வெண்டைக்காய் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வெண்டைக்காவை டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஒரு வெண்டைக்காவை நாலாக கட் பண்ணி ரெண்டாக்கிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகு பொடி 2 ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் அரை லெமன் எடுத்து புழிஞ்சுக்கோங்க. லெமன் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பெரட்டி அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் கழிஞ்சு எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தாராளமாக எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலக்கி வச்ச வெண்டைக்காவை எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே நம்ம கரண்டி விட்டு கலக்காமல் கொஞ்சம் நேரம் பொறுத்து கலக்கணுன்னா ஒட்டாமல் வரும். திருப்பி போட்டு கலர் மாறினதும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா மொறுன்னு வெண்டைக்காய் சில்லி நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைகளுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கும் கூட கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.